உலகமெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் கடவுளும் முருகனும் அப்புறம் இந்த ஜோதிடமும் பற்றி நீங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும் சார். முருகன் அல்லாமல் ஜோதிடம் இல்லை. ஜோதிடம் பிறந்ததே முருகனுடைய அருளில் தான். அகஸ்தியர் முருகன்கிட்ட போய் வழிபடக்கூடிய காலகட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய மனித இனம் படக்கூடிய கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அடிநிலை மக்கள்லேருந்து ராஜாவா இருக்கிறவங்க வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. அதை முருகன்கிட்ட முறையிடும் போது இந்த மனிதர்களுக்கு ஏதாவது விடிவு காலம் இல்லையா? அப்ப ஜோதி அகம், ஜோதி என்பது ஆத்மா, அகம் என்பது அறிவு. தன் உயிரை பற்றிய அறிவே ஜோதிடம், தன் உயிரை பற்றிய படிப்பே ஜோதிடம். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஆனா நம்ம உயிரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கல்வியை முருகன் அகஸ்தியருக்கு அருள் பாலிக்கிறார். அதனால இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த முருகன் கோவில், எந்தெந்த முருகன் வழிபாடுகள், எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், இப்படி செய்தால், எதை செய்தால் விஸ்வரூப வெற்றி கிடைக்கும், யாமிருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அருள் உங்களுக்கு முழுமையா வேணும்னா இந்த எபிசோட முழுமையா பாருங்க. சிம்மராசி நேயர்கள் தினம் தினம் நிறைய சவால்களை சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் வழிபாடு கொடுக்கும் தீர்வு என்ன சார்? சிம்மம் கிரகங்களின் ராஜா, அதே மாதிரி ஜோதிடத்துல காதல் ஸ்தானம்னு சொல்றோம். சிம்ம ராசி என்பவர்கள் தான் இப்போ இருக்கிற பாதிப்புகளையே அதிகமாக பாதிக்கப்பட்ட மனித இனம் சிம்மம் தான். நூடுல்ஸா இருப்பாங்களோ? அதெல்லாம் முடிஞ்சு 1000 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அதிகம் மேல வேற ஏதாவது? ஆமா, இனிமே நோங்கிறதுக்கு இல்ல வருத்தப்படுறதுக்கு அளவே இல்லைங்கிற அளவுக்கு நொந்து போனது சிம்மம் தான். இண்டு இடுக்கு எங்கேயுமே விடாம சிம்மத்தை அடிச்சிருக்காரு சனி. இந்த காலகட்டத்தில் இந்த செய்தி, இந்த எபிசோட் சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் தரும். ஓகே சார். சிம்மம் மற்ற ராசிகளை போல இல்லை, அதுக்கு சில கோட்பாடுகள் உண்டு. தரையில விழுந்தாலும் மண்ணு ஒட்டாத மீசையில சிம்மம், தரையில விழுந்தாலும் மண்ணு ஓட்டாத மீசையில சிம்மம், எத்தனை அவமானப்பட்டாலும் மறுபடி கம்பேக் கொடுக்கறது சிம்மம். சார், அவங்களுக்கு அந்த நீங்க தான் சொல்லிட்டீங்களே கிரகத்தோட ராஜா அப்படின்னு, அவங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு நேச்சர் இருக்கும் இல்ல சார்? அவங்க எதுவுமே காமிச்சிக்கவே கூடாது, நம்ம எப்போதுமே நமக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. இதுக்கு நேர்மாறா ஆளை பார்த்தவொடனே அத்தனையும் உளறி கொட்டுறதே சிம்மராசி தான். நீங்க கேட்க வேண்டாம் என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேட்டா 1852ஆம் வருஷம்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க, ஒரு ரகசியம் விடாம. அவ்வளவு எமோஷனல் பாண்டிங்கா சார்? அவங்களுக்கு தெரியாது, வெகுலி. ஆனா பார்த்தா தன்னை ரொம்ப புத்திசாலித்தனமாகவும், வெளியில இருக்கிறவங்க பார்க்கும் போது ரொம்ப ரூட் அக்ரஸிவாகவும் தெரிவாங்க. உண்மையில் பார்த்தா படையப்பா படத்துல அவருடைய முகம் குழந்தையா மாறும். பாசமுள்ள மனிதனப்பா, நான் நேசம் வைத்த குழந்தையப்பான்னு. அப்படிதான் சிம்மத்துக்கும் மாறும். அப்போ இவங்க விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் அப்படின்னா இங்க எந்த மாதிரியான ஒரு முருகர் வழிபாடு பண்ணணும் சார்? கண்டிப்பா சிம்மத்துக்கான கோவில் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி. அப்பாவுக்கு பாடம் எடுக்கிறார், அதுதான் சிம்மத்துக்கு பிடிக்கும். நீங்க எந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய அப்பாவை போய் கேடுவீங்க, என் பையன் அவன் எனக்கு சொல்லி தராங்க, என் பேச்சை என்னை கேட்டிருக்கான் என் பையன், அந்த மாதிரியான ஒரு உண்மை. அந்த உண்மையாவே தெரியும், அப்பாவோட அதிகமா தெரிஞ்சுக்கிற பசங்க நேச்சுரலாவும் அப்படிதான் இருப்பாங்களா சார்? உண்மையாவேங்க. அதாவது சாதாரண அப்பாவா இருப்பார், ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஏதோ ஒரு லேபர் தொழில. பையன் பார்த்தீங்கன்னா IAS ஆஃபீஸரா வருவான். அது சிம்மம் தான். ஏன்னா தந்தையை விட இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்றதை விட சிம்மத்துல இவரோட அப்பா அவருன்னு சொல்ல வச்சிருவாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. சிம்மம் என்னைக்குமே கர்ஜிக்கிற ராசி, முருகனுக்கு ரொம்ப இஷ்டமான ராசி. அதனால சிம்மத்தை முருகன் கைவிட மாட்டார். சுவாமிமலை முருகனை சுவாமிமலை முருகனை கெட்டியா பிடிச்சுங்க. அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை முருகனை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை அவரை கைவிடவே மாட்டார். சிம்மத்துக்கு இன்னைக்கு தேதிக்கு அஷ்டம சனிக்கு நீங்க சுவாமிமலை போங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. சார், இவ்வளவு சொல்லிட்டீங்க, என்னால போக முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல நான் என்ன சார் பண்றது? கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி நேரத்துல வீட்டுல சின்ன ஒரு முருகன் விக்கிரகம் சிறிதான அளவுல வைத்து அதற்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். என்ன அபிஷேகம் பண்ணணும் சார்? கண்டிப்பா விபூதி அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், இந்த 3 அபிஷேகம். முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம் பண்ண உங்களுக்கு நேரம் இல்லைன்னா இந்த 3 பண்ணலாம்.
இல்லையா ஒரு வாழைப்பழம், தேனு, கொஞ்சம் வெல்லம் கலந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணலாம். இதை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முருகனுடைய அருள் கிட்டும். இந்த நேரத்தில் அஷ்டம சனி உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு அடிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த முருகன் வழிபாடு, இந்த முருகன் சத்தியமான தெய்வம் உங்களை காப்பாற்றுவார். சார் இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, கண்டிப்பா இம்மீடியட்டாவே பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. இது மந்திரம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்ல சார்? இப்போ இந்த மாதிரியான, இப்ப நமக்கு தெரியும் கந்த சஷ்டி கவசம் நீங்க எல்லாமே சொல்றீங்க, இவங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்ன சார்? முக்கியமா கந்தர் அனுபூதியில வரக்கூடிய உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறை சொல்லும் பொழுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் நிச்சயம். என்னுடைய சுய அனுபவத்தில் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் வந்து ஐடி துறையில பெரிய பதவிகள்ல இருந்தேன் வெளிநாடுகள்ல. என்னுடைய துறையில நான் பெரிய ஆளா வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கும், மீடியால இருக்கும், ஒரு பப்ளிக்ல இருக்கும். நான் வந்து சொல்ல போனா இதுவரைக்கும் மீடியால சொல்லாத ஒரு விஷயம், நான் ஒரு புற்றுநோயாளி, கேன்சர் சர்வைவர். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய 22ஆம் வயதுல 23ஆம் வயதுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர். அதாவது 10 லட்சம் பேர்ல 1 in a million தான் கேன்சர் சர்வைவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதுல நான் பிழைத்ததற்கு என்னால 100% சொல்ல முடியும், முருகனுடைய அருள் தான் காரணம். இது வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. தவிர நான் என்னுடைய படிப்பை முடிச்சுட்டு, என்னுடைய மாஸ்டர்ஸ் படிப்பை முடிச்சுட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது வங்கியில. ஒரு பெரிய வங்கியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் முதல்ல இளம் வயதுல. அந்த வங்கியில இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வங்கியில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புனா சாதாரண இல்லை. நாளைக்கு வந்து எனக்கு வேலை போகுது, அது உறுதி. அதாவது அந்த வேலையை நம்பி ஒரு குடும்பமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வேலை வந்து நான் இழக்க போறேன். அந்த சூழ்நிலையில ஒரு ஒரு 12 மணி நேரம் முன்னாடி என் வீட்டுக்கு வந்து மருதமலை முருகனுடைய படம் வந்து வருது, கிஃப்டா வருது. இது நடந்த நிதர்சனமான உண்மை. அந்த மருதமலை முருகன், அது மருதமலை முருகன் அப்படிங்கிறது கூட எனக்கு அப்ப நாலேஜ் கிடையாது. ஒரு முருகன் வரார் விபூதி அலங்காரத்துல. அந்த முருகனை வந்து மாலை போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்றேன். போறேன், மறுநாள் காலையில வங்கிக்கு போறேன். இன்னையோட என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது என்ன ஒரு அதிசயமும் மிரக்கலோ தெரியாது, என் மேல உள்ள குற்றச்சாட்டு தப்புன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதுவாவே. அதை பத்தி லென்த்தியா பேச முடியாது, அதனால சுருக்கமா சொல்றேன். இந்த அதிசயம் நடந்தது. இது நடந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா 8 மாதத்திற்கு மேல வாழ முடியாதுன்னு இந்தியாவுடைய தலைச்சிறந்த மருத்துவர் எனக்கு பரிந்துரை செய்திருந்தார். அந்த காலகட்டத்தில் மறுபடி 8 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்ப 20 வருஷம் ஆச்சு, நல்லா தான் இருக்கு. ஆக இது எல்லாமே ஒரு அதிசயம்தான். இந்த முருகனுடைய இது இல்லாம இவ்வளவு பணம், இத்தனை பொருளாதாரம், இவ்வளவு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு, இப்படி வந்து வசதி வாய்ப்பு, காரு பங்களான இதெல்லாம் வந்து முருகன் இட்ட பிச்சை. அதாவது வாலி சார் சொன்னார், நான் பாலச்சந்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னாரு. நான் முருகனை, மருதமலை முருகனை, சுவாமிமலை முருகனை வழிபட தொடங்கிய அந்த காலம் முதல் என் வீடுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே முருகன் தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் முருகன், இது முருகன் விக்கிரகம், பூஜை புனஸ்காரம் இப்படிதான் இருக்கும். நான் போறதெல்லாம் முருகன் கோயில் தான். என் சேனல் பேரு வேல், சுவாமி வேல், ஆஸ்ட்ரோவேல், ஆஸ்ட்ரோவேல் முருகா, இது அத்தனையும் என்னுடைய சேனல் தான். எல்லாமே முருகன் தான். என் வாழ்க்கையும் முருகன் தான். நான் பிழைச்சு வந்ததுலேருந்து முடிவு பண்ணேன், இனி இந்த வாழ்க்கையை வந்து முருகனுடைய பெயரை சொல்லி வாழணும், அவருடைய நாமத்தை சொல்லி வாழணும். இது அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்தது. பல தடங்கல்கள், பல சவால்கள், சொல்வதற்கே முடியாத அளவிற்கான பல வாழ்க்கை சவால்களை தாண்டி வந்தது அந்த முருகனுடைய அருளால தான். வாழ்க்கையில
பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், அதாவது அந்த ஏஜ்ல பார்க்கக்கூடாத ஒரு விஷயங்களை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில. இதை விட ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிள் வந்து இந்த விஷயத்தை எலாபரேட்டா பேச முடியாது அப்படின்றத என்னோட வந்து ஒரு கருத்தை தான் சார் நான் சொல்றேன். ஏன்னா அதாவது வேலை போகக்கூடாது, அந்த ஏஜ்ல வேலை போயிருக்கு, பார்க்கக்கூடாத ஒரு நோயை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதலையும் தாண்டி அந்த சவால்களை தாண்டி இன்னைக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா எல்லாருக்கும் அதை சொல்ல போறீங்க அப்படின்னாலே அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் பார்த்து கொடுக்க ஏதோ நான் மிகைப்படுத்தி சொல்றதை நினைச்சுப்பாங்க. நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல மாஸ்டர்ஸ் படிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய மேக்சிமம் பெரிய கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இது அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாஜரேஷனும் நான் மிகைப்படுத்தியே சொல்லலை. நான் லாஜிக்கலா பேசக்கூடிய ஒரு ஆள், சயின்டிபிக்கா பேசக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய ப்ரோக்ராம்லயும் சரி, எந்த இன்டர்வியூஸ்லயும் சரி, இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அதாவது முருகனுடைய அருள் அல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பொருளாதாரம், இப்படி வசதி, இப்படி வாழ்க்கை, இப்படி பதவிகள், இப்படி எல்லாம் நான் இருந்த வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா சார். இதை விட எங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அனுபவம் உள்ள இந்த முருகனும் நீங்களும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வேற யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. அதுவும் 12 ராசிகளுக்கும் எந்தெந்த ஸ்தலங்கள், எந்த மாதிரியான ஒரு மந்திரங்கள், அவங்க என்ன மாதிரியான ஒரு வெற்றிகள் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஓம் சரவண பவ.